ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி. என் அன்பு குழந்தையே, ஒவ்வொரு விடியலும் உனக்கு உணர்த்துவதை இதைதான். உனக்கான விஷயங்களை நீ செய்வதற்கும் நீ நினைத்த விஷயங்கள் நல்லபடியாக நடப்பதற்கும் இன்று உனக்கு வாய்ப்பு இருக்கிறது என்றுதான் ஒவ்வொரு விடியலும் உன்னிடம் சொல்கிறது. இந்த நாளும் அப்படித்தான் உனக்கு ஒரு அதிர்ஷ்ட நாளாக இருக்க போகிறது செல்லமே. அதற்கான வாய்ப்பை தான் இன்று நான் உனக்கு தரப்போகிறேன். நீ சற்றும் எதிர்பாராத அதிசயம் உன் வாழ்க்கையில் இன்று நடந்து கஷ்டங்கள் நிறைந்த உன் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றி அமைக்கப் போகிறது. நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த நாளை சந்தோஷமாக துவங்கினால் உனது நம்பிக்கையே உனக்கு இனிமையான எதிர்காலத்தை உருவாக்கும் செல்லமே. நீ பட்ட அவமானங்கள் தானே உன்னை சிறந்த மனிதனாக வாழ தூண்டுகிறது. மாட மாளிகையில் பிறந்தாலும் சரி, மாட்டு தொழுவத்தில் பிறந்தாலும் சரி, சிறப்பு என்பது உன்னுடைய எண்ணங்களில் தான் இருக்கிறது செல்லமே. உள்ளதை பார்த்து பழகாமல் மற்றவர்களிடம் உள்ளத்தை பார்த்து பழகினால் உன்னுடைய வாழ்க்கையிலும் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். வாழ்க்கையில் போராட்டங்களை எதிர்கொள்பவர்கள் வழுக்கி விழுந்தால் தூக்கி எடு கூட ஆள் இல்லை என்று உணர்ந்திருக்கிறார்கள். அதே போலத்தான் என் பிள்ளையான நீ கஷ்டப்படும் பொழுதும் உனக்கு யாரும் உதவ வராமல் தனியாக தவித்தாய். இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் கவனமாக எடுத்து வைத்து பார். உனக்கான விஷயங்களிலெல்லாம் வெற்றியை கொடுக்க உன் அம்மா நானும் உனக்கு துணையாக வரப்போகிறேன். 1000 ரூபாயில் ஆனந்தத்தை அனுபவித்து கொண்டிருப்பவர்களும் இருக்கிறார்கள். 10,000 ரூபாயும் பத்தாது என்று சொல்பவர்களும் இருக்கிறார்கள். எது நடந்தாலும் உன் வாழ்க்கையில் நன்மைக்கு என்று மட்டுமே நினைத்து வாழ கற்றுக்கொள். உன் வாழ்க்கை பயணத்தை இனிமையானதாக நான் மாற்றி அமைக்கின்றேன். கவலையே இல்லாத வாழ்க்கையை இறைவன் யாருக்கும் தருவது கிடையாது. ஆனால் அதற்கு பதிலாக அந்த கவலைகளை கடந்து மறந்து செல்லக்கூடிய மனதை இறைவன் எல்லோருக்கும் கொடுத்துள்ளான். நீயே கூட உன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ விஷயங்களை மறந்து விடுகிறாய் தானே. உன்னை கஷ்டப்படுத்தும் இந்த கவலைகளையும் மறந்துவிட்டுதான் போயேன். அப்படி உன்னுடைய கஷ்டங்களை மறைத்து உனக்கான நல்லதை நடத்தி தரக்கூடிய அதிர்ஷ்ட நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. கடந்து போன நாட்களை எண்ணி கண்ணீர் வடிப்பதை விட இனி வரப்போகும் எதிர்வரும் நாட்களை எதிர்கொள்ள தயாராக இரு செல்லமே. முயன்றால் உன்னால் நிச்சயம் முடியும். இதை நீ உணர்ந்தாலே உன்னுடைய வாழ்க்கை அழகாக விடியும். முதலில் உன்னுடைய லட்சியம் என்ன, நீ எதை அடைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய் என்பதை சிறப்பாக சரியாக தேர்ந்தெடுத்து முடிவுக்கு வா. அதை எப்பொழுது முடிக்க முடியும் என்ற கால அவகாசத்தையும் சரியான முடிவு செய் செல்லமே. எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன்னுடைய மனது மாறிவிடாமல் தொடர்ந்து நீ முயற்சி செய்தால் வெற்றிக்கு வெகு விரைவில் நீ அருகில் வந்து விடுவாய். முன்னேற வேண்டும் என்று நீ முயற்சி செய்தாலே உன்னுடைய முன்னேற்றத்திற்கு நான் நிச்சயம் வழிகாட்டுவேன். இந்த உலகத்தில் காரணமில்லாமல் நீ கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. உன்னுடைய மனதில் என்ன இருந்தாலும் சரி, நீ கவலைப்படுவதற்கு காரணங்களும் விஷயங்களும் இருந்தாலுமே கூட அதையெல்லாம் நினைத்து கவலைப்படாமல் எல்லாமே கடந்து போகும், இதுவும் கடந்து போகும் என்று தைரியமாக இரு செல்லமே. நான் உன்னை நெருங்கி வரும்பொழுதுதான் நீ சோதனைகளுக்கு ஆளாவாய். ஆனால் இந்த சோதனைகள் தான் நான் உன்னை சாதனையாளனாக மாற்றப் போவதற்கான முதல் அறிகுறி என்பதை நீ உணர்ந்து கொள். முதலில் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கிருக்கும் நேரத்தையும் காலத்தையும் நீ மதிக்க ஆரம்பித்தாலே உன்னையும் நீ மதிக்க ஆரம்பிப்பாய். ஏனென்றால் நேரம் காலம் மதிப்பவர்களுக்கு அவர்களின் மதிப்பு கூடிக்கொண்டே போகும். அவர்களும் சரியான முறையில் எல்லாவற்றையும் செய்து முன்னேற்றம் அடைவார்கள். வாழ்க்கையில் வெற்றியடைவதென்றால் உன்னுடைய நேரத்தையும் உன்னையும் நீ மதிக்க கற்றுக்கொள். இதை உணர்ந்தாலே உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி உறுதியாக வந்து சேரும் செல்லமே. உன்னுடைய குடும்பத்தின் நலன் கருதி நீ திறமையாக செயல்பட்டு பார். நீ சற்றும் எதிர்பாராத அற்புதங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும். நீ நினைத்தது நடக்காத போது நம்பிக்கை உனக்கு பெரியதாக தெரியும். ஆனால் எதிர்பாராதது நடந்துவிட்டது என்றால் நீ தெய்வத்தை பெரியதாக கூட நினைக்க மாட்டாய்தானே. எதிர்பார்த்தது ஏதாவது ஒரு விஷயத்தில் தடைப்பட்டு விட்டால் தெய்வமும் இல்லை ஒன்றும் இல்லை என்று யாரும் உனக்கு பெரியதாக தெரியலாம்.
ஆனால் திறமை செயலிழந்து போகும்போதுதான் நான் இவ்வளவு கஷ்டப்படுகிறேனே, எல்லாம் என் தலைவிதி என்று நீ நினைக்கிறாய். பெரியதாக தெரிந்த எல்லாம் சிறியதாகும் பொழுதுதான் நீ யாரு என்பது உனக்கு புரிகிறது செல்லமே. உன்னை உனக்கே தெரியப்படுத்துவதற்காகத்தான் இந்த தோல்விகளை எல்லாம் உனக்கு கொடுத்தேன். இப்பொழுது எல்லாவற்றையும் சரி செய்து உன்னுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியானதாக நான் மாற்றப் போகிறேன். தங்கமே, நீ என்னை முழுமையாக நம்புகிறாய். உன்னை நான் ஒருபொழுதும் கைவிட்டு விட மாட்டேன். என் அன்பான குழந்தை, நீ உன்னுடைய தலைவிதியாக இருந்தாலுமே கூட என்னை தாண்டி என் பிள்ளையாகிய உன்னை அது கஷ்டப்படுத்தும்படி நான் விட்டு விட மாட்டேன் செல்லமே. அப்படி இருக்கும் பொழுது என் மீது உண்மையான பக்தியை செலுத்தி கொண்டிருக்கும் உன்னை நான் எப்படி கஷ்டப்பட விடுவேன்? எத்தனை வழிகள் உன் மனதில் இருந்தாலும் சரி, அத்தனை வழிகளும் உன்னை விட்டு மறைந்து விரைந்து ஓடும் அளவிற்கு உனக்கானதை நான் உன்னிடமே கொண்டு வந்து சேர்க்கப் போகிறேன். ஆம் தங்கமே, நீ மனம் முழுவதும் மகிழ்ச்சியோடு இருப்பது உறுதியாகிவிட்டது. நீ கவலைப்படாமல் இரு. இதுவரையிலும் துன்பத்தில் இருந்த நீ நாளை முதலாகவே கனவில் கூட நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு இன்பத்தையும் சந்தோஷத்தையும் அடைய போகிறாய். கவலைகளை கண்காணாத தூரத்திற்கு உன்னை விட்டு துரத்தப் போகிறேன் செல்லமே. உன் அம்மா நீ என்னை நம்பினால் நிச்சயம் நான் உனக்கான நல்லதை செய்து கொடுக்கத்தான் போகிறேன். இதுவரை எவ்வளவோ கஷ்டங்களையும் மாயான இந்த உலகத்தில் எவ்வளவோ கவலைகளையும் நீ அனுபவித்திருக்கிறாய். இப்பொழுது உனக்கு வாழ்க்கை என்றால் என்ன, இதில் எது நிரந்தரம், எது கடந்து போகும் விஷயங்கள், எது மாயை என்று எல்லாம் புரிந்திருக்கும் தானே. நிலையில்லாத ஒன்றுதானே மாயை, ஆனால் நிலைக்கும் என்பதுதானே என் எண்ணம். இதுதானே உனக்கு அனுபவமாக கிடைத்தது. கஷ்டங்கள் எதுவுமே நிலையானது கிடையாது. ஆனால் அந்தந்த கஷ்டங்களை துரத்தி அடிக்க உன் அன்னை நானும் என் மீது நீ வைத்திருக்கும் நம்பிக்கையும் பக்தியும் நிலையானது என்று எப்பொழுது நீ புரிந்து கொள்ளப் போகிறாய்? அந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்றக்கூடிய விஷயத்தை நான் உனக்கு செய்து கொடுக்க போகிறேன். நீ பார்த்து கொண்டே இரு. உனக்கு துன்பத்தை நான் கொடுத்தேனா? இல்லை. நீ பிறவி வாசங்களால், நீ கர்ம வினைகளால் துன்பத்தை அனுபவித்தாயா என்று நீ புரிந்து கொள்ளப் போகிறாய். இனிமேலும் உன்னுடைய கர்மாவோ விதியோ உன்னை கஷ்டப்படுத்த நான் விடமாட்டேன். நீ இங்கு எதையும் தொலைத்து விடவில்லை. உன்னுடைய பிரிவும் சரி, உன்னுடைய கஷ்டமும் காத்திருப்பும் எல்லாம் தற்காலிகமாகத்தான் இருந்தது. இப்பொழுது உன்னுடைய கையில் சேர வேண்டிய உனக்கான ஒன்று எங்கிருந்தாலும் கொண்டு வந்து உன் கைகளில் சேர்த்து விடுவேன். கண்ணீருக்கு இனி வேலையிலே செல்லமே. புன்னகையோடு காத்திரு. உனக்காக உன் அம்மா நான் கொண்டு வருகிறேன். நீ எதை ஆசைப்படுகிறாயோ, எதை உனது விருப்பமாக இருக்கிறதோ, எது உனக்கு மிகவும் சந்தோஷமானதாக இருக்கிறதோ அதையே நான் உனக்கு வரமாக தரப்போகிறேன். நீ மனமுறங்கி செய்த வேண்டுதலானது ஒருபொழுதும் வீணாக போவதில்லை. மனது முழுவதும் கவலைகளை சுமந்து கொண்டு மனதளவில் நீ நொறுங்கி போய் இருந்ததை நான் அறிந்ததால் தான் நாளை நல்ல நாளில் உனக்கான நல்ல விடியலாக மாற்றித்தர நான் முடிவு செய்து விட்டேன். அம்மா, நீங்கள் சொல்வதையெல்லாம் கேட்கும் பொழுது மிகவும் நன்றாகவும் மனதிற்கு ஆறுதலையும் சந்தோஷத்தையும் கொடுக்கிறது. ஆனால் காலம் கடந்து போகிறது என்று நீ என்னிடம் வருத்தப்பட்டு கேட்டாய்தானே. இதோ உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி நிறைவான மன நிம்மதியை நீ அடையும்படி நான் மாற்றி தரப்போகிறேன். எத்தனை கஷ்டங்களும் துன்பங்களும் வந்தாலும் நீ எனக்கு நன்றி சொல்வதையும் என்னை வழங்குவதையும் நீ நிறுத்தவே இல்லை. இதோ உன்னுடைய கரங்களில் உனக்கானதை நான் அள்ளி கொடுப்பேன். ஆம் தங்கமே, உன் வாழ்க்கையில் அனைத்து செல்வங்களும் சகல சௌபாக்கியங்களும் பெற்று நீ சந்தோஷமாக வாழ்வாய். என் அன்பு குழந்தையே, என் செல்ல பிள்ளையான உனக்கு அதிர்ஷ்டம் இருப்பதால் தானே இப்பொழுது நீ இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கிறாய். இன்று இரவிற்குள்ளாகவே நான் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை நிகழ்த்தப் போகிறேன். இதுவரை நடந்து முடிந்து போனதையெல்லாம் கனவாக எடுத்துக்கொள். இனி நடக்க போகும் விஷயங்களையெல்லாம் உனக்கு விட்டு சவாலாக எடுத்துக்கொண்டால் உன்னுடைய வாழ்க்கை இனிமை நிறைந்ததாக இருக்கும் செல்லமே. உனக்கான தேவை இப்பொழுது வரப்போகிறது. நீ எல்லாராலும் தேடப்பட போகிறாய். அந்த அளவிற்கு பேரும் புகழும் பெற்று சீரும் சிறப்புமாக நான் உன்னை வாழ வைக்கப் போகின்றேன். அதுவரைக்கும் அமைதியாக இரு செல்லமே.
நீ பேசும் ஒவ்வொரு சொல்லிலும் ஒரு சொல் உன்னை உருமாற்றும். ஒரு சொல்லானது உன் வாழ்க்கையின் திசையையே மாற்றும். அதனால் எதை பேசினாலும் கொஞ்சம் கவனமாக இரு. உன்னை காயப்படுத்தும் வாய்ப்புகளை மற்றவர்களுக்கு கொடுத்துவிட்டு நீ ஏன் அதற்காக கவலைப்படுகிறாய்? மற்றவர்களின் வாழ்க்கைக்கும் மற்றவர்களின் வார்த்தைக்கும் நீ முக்கியத்துவம் கொடுப்பதால் தானே உன்னை நீயே காயப்படுத்தி கொள்ளும் அளவிற்கு இப்பொழுது மனவேதனையில் இருக்கிறாய். என் அன்பு செல்லமே, மற்றவர்களின் வார்த்தைகளை காதளவில் மட்டுமே வைத்துக்கொள். மனதிற்குள் இறக்கி வைத்துவிட்டு பாரத்தை சுமந்து கொண்டு இருக்காது செல்லமே. உனக்கான அதிர்ஷ்டம் நிரம்பிய நல்ல நேரம் இப்பொழுது வந்திருக்கிறது. இனிமேலும் நீ யாருடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து உன்னை வருத்தி கொள்ளக்கூடாது. நிம்மதி என்ற ஒன்று இந்த உலகத்தில் எந்த மூலைக்கு சென்றாலும் உனக்கு கிடைக்காது. ஏனென்றால் அது உனக்குள்ளேயே தான் இருக்கிறது. நீ உனக்குள் இருக்கும் மகிழ்ச்சி என்னும் சந்தோஷம் என்னும் சிரிப்பை வெளிக்கொண்டு வந்தால்தான் உனக்கு நிம்மதி கிடைக்கும் என்பதை உணர்ந்து கொள். ஆசைகளை குறைத்து கொண்டாலே உனக்குள் எல்லா விஷயங்களும் வந்து சேரும் செல்லமே. உன்னை எந்த இடத்தில் மதிக்காமல் தூக்கி வீசினார்களோ அதே இடத்திற்கு அவர்களே உன்னை விருந்தினர்களாக அழைக்கும் அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையை நான் உயர்த்தி காட்டப் போகிறேன். உன்னுடைய முயற்சிக்கும் திறமைக்கும் மிகப்பெரிய பரிசை கொடுக்கப் போகிறேன் செல்லமே. உன்னுடைய மனதில் இருக்கும் எல்லா துன்பங்களும் உன் மன வேதனையும் கூட இன்றோடு முடிவிற்கு வரப்போகிறது. மகிழ்ச்சியாக இரு. திடீரென்று நீயே எதிர்பார்க்காத நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரும். அதுவரை கொஞ்சம் பொறுமையாக இரு செல்லமே. எல்லாத்திற்கும் காலமும் நேரமும் தேவை. உனக்கான நல்ல நேரம் இப்பொழுது தானே பிறந்துள்ளது. கொஞ்சம் பொறுமையாக இரு. நான் சொன்னதெல்லாம் சொன்னபடியே நடக்கும். உன்னுடைய துன்பங்களும் வேதனைகளும் மன கஷ்டங்களும் எல்லாமே முடிவிற்கு வந்து விரைவிலேயே உனக்கு ஒரு நல்ல வழி பிறக்கும் செல்லமே. என்னுடைய வாக்கு நான் உனக்கு கொடுத்தபடியே உன்னுடைய வாழ்க்கையை அழகானதாகவும் அர்த்தமுள்ளதாகவும் மாற்றுவேன். உன்னுடைய நிழலாக நான் இருக்கும் பொழுது நீ எதற்காகவும் கவலைப்படக்கூடாது. இனி வரும் காலங்களில் உனக்கு பல மடங்கு சந்தோஷம் உன்னை தேடி வரப்போகிறது. உன்னிடத்திலேயே நான் இருக்கும் வரையிலும் எந்த துன்பம் உன்னை நெருங்கினாலும் அதை நான் முறியடித்து விடுவேன் செல்லமே. நான் இருக்கும் இடத்தில் நீ பயப்பட வேண்டிய அவசியமில்லை. உனக்கு பிரச்சனைகள் அதிகரிக்கும் பொழுது நீ வளர்த்து கொள்ள வேண்டியது உன்னுடைய கோபத்தை கிடையாது. பிரச்சனைகள் வரும்போதுதான் நீ மிகவும் அமைதியாக இருக்க வேண்டும் செல்லமே. பொறுமையும் நிதானமும் உன்னிடம் அதிகப்படுத்தி கொண்டால் அது பிரச்சனையே இல்லாமல் சுலபமாக முடிந்துவிடும். உனக்கான விஷயங்களும் வெகு விரைவில் உனக்கு கிடைத்துவிடும். எதிர்பார்ப்பது தவறு இல்லைதான். ஆனால் எதிர்பார்த்தது நீ நினைத்தது போல எதிர்பார்த்தது போலவே நடக்காவிட்டால் அதற்காக உன்னுடைய மனம் வேதனை அடைவதை முதலில் நிறுத்து. இப்போது நடக்கவில்லை என்றால் என்ன? அடுத்தது நிச்சயமாக நடக்கும் என்ற நம்பிக்கையை உனக்குள்ளேயே வளர்த்துக்கொள் செல்லமே. எதையும் எதிர்பார்க்காமல் வாழ்வது ஒரு மிகப்பெரிய வரம். அப்படிப்பட்ட காலம் உனக்கு மறுபடி உன்னுடைய தேவைகளையெல்லாம் நான் நிறைவேற்றி கொடுப்பேன். அதற்கு பிறகு உனக்கு எந்த தேவையும் இருக்காதல்லவா? அப்படிப்பட்ட அதிசயம் நிறைந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீ வாழப்போகிறாய். ஏன் இதை சொல்கிறேன் என்றால், எதிர்பார்ப்பு எங்கே அதிகமாக இருந்தாலும் அங்கு ஏமாற்றம் மட்டும்தான் இருக்கும். அதனால்தான் என் அன்பு குழந்தையான உனக்கு எதிர்பார்ப்பே இல்லாத எல்லாம் நிறைந்த வாழ்க்கையை உனக்கு கொடுக்க ஆசைப்படுகிறேன். உனக்கு வேண்டியதையெல்லாம் நிச்சயமாக நான் கொடுத்து அனுப்புவேன். நீ எதிர்பார்த்த நேரத்தில் கிடைக்கவில்லை என்றாலும் நீ எதிர்பாராத நேரத்தில் பெரியதாக உன்னிடம் வந்து சேரும். உன் மனதிற்கு ஏற்றபடி நீ விரும்பியபடி நிச்சயமாக உன் கையில் கிடைக்கும். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய பிரார்த்தனையெல்லாம் என்னிடம் சொல்லிவிட்டு நீ காத்து கொண்டிருக்கிறாய் என்று எனக்கு தெரியும். அதற்காகத்தான் இப்பொழுது உன் பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுத்து நீ நினைத்த காரியங்களையும் நல்லபடியாக செய்து கொடுப்பதற்காக உன்னை தேடி நானே வந்துவிட்டேன் செல்லமே. வெகு விரைவில் நிச்சயமாகவே உனக்கான விஷயங்களை எல்லாம் நீ மன மகிழ்ச்சி அடையும்படி நல்லபடியாக நடக்கப் போகிறது. மிகவும் மகிழ்ச்சியான ஒரு மனநிலைக்கு மாறப்போகிறாய் செல்லமே.
இனி எப்பொழுதும் உன்னை சுற்றி மகிழ்ச்சியான சம்பவங்கள் நிகழும்படி உன்னுடைய எல்லா பிரார்த்தனைகளையும் எல்லா வேண்டுதல்களையும் நானே நிறைவேற்றி கொடுக்க போகின்றேன். உன்னுடைய மனதை சந்தோஷப்படுத்தக்கூடிய மகிழ்ச்சியான செய்தியும் உன் வீடு தேடி வரப்போகிறது செல்லமே. உன்னுடைய எல்லா கவலைகளும் இதன் மூலமாக முடிவுக்கு வந்து நீயும் நிம்மதியாக வாழப்போகிறாய். உனக்கான என் ஆசீர்வாதங்களை நான் கொடுத்து விட்டேன். இனி உன்னை யார் காயப்படுத்தினாலும் அதற்காக நீ கவலைப்பட வேண்டாம். உனக்காக நான் இருக்கும் பொழுது நீ ஏன் உண்மையை புரிந்து கொள்ளாமல் யாரோ செய்யும் மாய வினைகளுக்காக வருத்தப்படுகிறாய்? அதை நினைத்து நினைத்து கவலைப்பட அவசியமில்லை செல்லமே. உன் அம்மா உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். நீ என்னிடம் வந்து உன்னுடைய பிரார்த்தனைகளை சொன்னாலும் சரி, சொல்லவில்லை என்றாலும் சரி, என்னிடம் வேண்டுதல் வைத்தாலும் சரி அல்லது வேண்டாவிட்டாலும் சரி, உன்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் நிச்சயம் நான் நிறைவேற்றி தரப்போகிறேன். உன்னுடைய பிரார்த்தனை நிறைவேறப் போகிறது என்ற நல்ல விஷயத்தை நீ அறியாமலேயே ஏன் இப்படி மனம் நொந்து பாடாய்படுகிறாய் செல்லமே? உனக்காக யாரும் இல்லையா என்ன? உன் அம்மா நான் தானே. உன்னுடைய வாழ்க்கையில் முதலாகவும் முடிவாகவும் இருக்கிறேன். என்னை நம்பி இருந்தால் நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைக்கும். நீ நினைத்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக வெற்றிகரமாக நடந்து முடியும். நீ அழைத்தால் உன்னை பார்க்கவும் உன்னை பாதுகாக்கவும் நான் ஓடோடி வருவேன் செல்லமே. நீ நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கப் போகிறது. நீ எதற்காகவும் கண் கலங்க கூடாது. என்னை மீறி எதுவும் நடக்கப் போவதில்லை செல்லமே. நான் உன்னுடனேயே இருக்கும் வரை உன் கஷ்டங்களை இனி நீ உன் வாழ்நாளில் சந்திக்க மாட்டாய். சந்தோஷத்தை மட்டுமே காணப்போகிறாய். உன்னுடைய சந்தோஷம் எனும் விளக்கை அணைக்க பல பேர் காற்றாக உருமாறி வந்தாலும் சரி, ஆனால் உனக்கு வெளிச்சமாக நான் இருக்கும் வரை ஒருபோதும் துன்பம் என்னும் இருள் உன்னை சூழ விட மாட்டேன் செல்லமே. எத்தனை பேர் எவ்வளவு விஷயங்கள் துன்பமாக உன்னை இருள் போல் சூழ்ந்து வந்தாலும் அத்தனை பேரையும் ஒதுக்கி வைக்கும் ஒளியாக உன் அம்மா நான் இருக்க போகிறேன். நீ தைரியமாக மட்டும் இரு. உன்னுடைய எதிர்காலத்தை நினைத்து நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்காதே. நீ என்னை நோக்கி வந்துவிட்டாய் அல்லவா? இனி எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கிறேன். உன் பிரார்த்தனையெல்லாம் நிறைவேற்றி இத்தனை நாள் நீ கடந்து வந்த பாதையெல்லாம் சந்தோஷமாக நான் மாற்றி தருகிறேன் செல்லமே. நீ வெற்றி பெற போகும் அந்த நல்ல நாளுக்காக காத்திரு. உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லதே நடக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி.